அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியான ஜெகதீசனை நேரில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நிர்வாகியான புகழேந்தி மாறன் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் கட்சி குறித்த ஒரு சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியான புகழேந்தி மாறன் எதனால தற்போது ஜெகதீசனை நேரில் சந்திச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி அதிக அளவில் வைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு கேள்வியாக என்ன இருக்கு அப்படின்னா, புகழேந்தி மாறன் எதனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு அப்படின்னு பல பேருக்கு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் சீமானால நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சதுதான். இதற்கு முதல் முக்கிய காரணமே அவங்களால கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அல்லது கட்சியுடைய பெயர் கெடுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த பிரச்சனைக்கு எந்த நிர்வாகி காரணமோ அவரை பார்த்தீங்கன்னா உடனடியாக கட்சியிலிருந்து சீமான் நீக்கியிருக்காரு. இது கட்சியுடைய பெயரை காப்பாற்றுறதுக்காகவோ அல்லது அவருடைய பெயரை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் நாம் தமிழர் கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் வெறுக்கக்கூடிய நபராக மாறிடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு நபருக்காக யோசித்து தான் சீமான் அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் புகழேந்தி மாறன் விஷயத்திலே நடந்துருந்துச்சு. கட்சியிலிருந்து ஒரு சில நிர்வாகிகள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வேற கட்சிக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சீமானால நீக்கப்பட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டும்தான் கட்சிக்காக தொண்டாற்றுறதுக்காக எப்போ வேணா தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் புகழேந்தி மாறன் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னே சொல்லலாம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆகியுமே இன்னமும் கட்சிக்கு தொண்டாற்றுறதுக்காக ரொம்பவே வேகத்தோட காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சீமான் அவர்களுக்கு தகவல் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நேரடியாக ஜெகதீசனை பார்த்தீங்கன்னா தற்போது புகழேந்தி மாறன் சந்தித்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் சாட்டை துரைமுருகனை சீமான் எப்படி ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி புகழேந்தி மாறனையும் கட்சிக்குள்ளே ஏற்றுக்க போறாரு அப்படின்னு தான் தெரிய வருது. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் புகழேந்தி மாறனை கட்சியில் சேர்த்துக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.